நம்ம ரிலிஜியன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றோம். ரிலிஜியன்ங்கிறது மதம் சார்ந்தது, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஆன்மீகம் சார்ந்தது. ரிலிஜியன் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடி வைக்கிறீங்க. இந்த செடியை வச்சுட்டு நான் இந்த செடியை வச்சுட்டேன், கடவுளே இந்த செடியை நீ பாத்துக்கோ, நீ காப்பாத்து, இதுக்கு தண்ணி வேணும்னா அந்த செடிக்கு தெரியும் இல்லையா, அந்த செடிக்கு தண்ணி வேணும்னு உனக்கு தெரியும் இல்லையா, வேணுங்கிற தண்ணியை நீயே கொண்டு வந்து சேர்த்திரு, நீயே இதை பாத்துக்கோ, நீயே இதை பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ரிலிஜியன். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது, நானு அந்த செடியை வச்சுட்டேன், இது என்னோட பொறுப்பு, இதுக்கு தண்ணி ஊத்தணும், வேணுங்கிற உரத்தை போடணும், அதுக்கு சன்ஷேடு கொடுக்கும், சன்லைட் கொடுக்கணும், அதை வெயில்ல வைக்கணும், நல்லா வளருதான்னு தினம் ஒரு இலை வரும்போது ஆஹா வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும், அது பெருசாகி மரமா வந்து காய் கனி கொடுக்குற வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணணும். இது ஆன்மீகம். ஸோ ரிலிஜியனுக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. மதம்ங்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நீங்க அதுவாகவே மாறணும். ஒரு செடி நடுறீங்களா, அந்த செடியாகவே மாறணும். அந்த செடிக்கு பூமி தாய்கிட்ட இருந்து எல்லாம் கிடைக்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நீங்க தொட்டியில வச்சிருந்தீங்கன்னா அந்த தொட்டியில இவ்வளவுதான் மண் இருக்கும். அந்த மண்ணு ஈரமா இருக்கா, காஞ்சிருக்கா, அளவா தண்ணி ஊத்தணுமா, தண்ணி அளவாதான் ஊத்தணும். நிறைய ஊத்துனா செடி அழுகி போயிடும், ஊத்தாம விட்டுட்டா செடி கருகி போயிடும். ஸோ தினம் ஒவ்வொரு நாளும் செடியை பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஆன்மீகம்ங்கிறது. ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் ஈஸியான வேலையே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் நீங்க அது கூடவே இருந்தாகணும். உங்களுக்கு நீங்க உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு நீங்க செய்யற செயல்களை இறைவனோட கனெக்ட் பண்ணி செய்யணும். இது எந்த காலத்திலயும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன், நம்ம ஈஸியா பரவாயில்ல அப்படின்னு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா அது ஓகே. நம்ம ஒரு மதத்தை ஃபாலோ பண்றோம்னாக்கா இந்த பண்டிகை வருது, இது வருது, இந்த பண்டிகைக்கு இதை பண்ணணும், அந்த பண்டிகைக்கு அதை பண்ணணும், இந்த ரிச்சுவல் பண்ணணும், இதோட அப்ப செஞ்சோமா அதோட முடிஞ்சது. ரிச்சுவல் செஞ்சுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம பண்ணிட்டு போகலாம். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி வாழும் காலத்துல பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, ஒவ்வொரு கணமும் இறைவனோட இணைந்து நாம் செய்யறது எல்லாமே முக்கியமான விஷயம். படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் அப்படின்னாலும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் டெக்னிக்கலா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னாலும் இத்தனைக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனோட பின்னணி இல்லாம நான் செஞ்சிருந்தேன், இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா நான் படித்த படிப்புக்கு 1% கூட யூஸே இல்லாம அவ்வளவும் வேஸ்டா தான் போகும். அதனாலதான் இறைவனோட இணைஞ்சு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கணும். எனக்கு கிடைச்சாதான், ஏன்னா அனுபவம் ஒரு நல்ல பள்ளி ஆசிரியர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு விஷயத்த உங்களுக்கு அதாவது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடத்தை கொடுப்பாங்க. அப்ப எனக்கு தான் அத்தனை அனுபவமும் வரணும் அப்படின்னா அத்தனை பாடங்களையும் நான் கத்துக்கிட்டு இருக்கணும். நான் தீ இருக்கு, தீக்குள்ள கைய வச்சுட்டா என் கை சுற்றும் அப்படிங்கிறது எனக்கு கை சுட்டாதான் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் எப்போ எல்லா பாடத்தையும் கத்துக்க முடியும்? ஸோ அங்க பார்த்தா அம்மா அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருங்க, தெரியாம கையில நெருப்புல பட்டுட்டாங்க, சுற்றுச்சு, அது வலியால துடிக்கிறாங்க. ஓ, நெருப்பு கிட்ட கைய கொண்டு போய் நெருப்பு நம்ம கையில பட்டுருச்சுன்னா சுற்றும் அப்படிங்கிற அனுபவம் அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னா நெருப்பு கிட்ட நான் நெருங்காம அந்த புத்திசாலித்தனத்தோட அந்த அனுபவத்துல இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கணும். இது முக்கியமான விஷயம். எனக்குதான் எல்லாம் தெரியணும். இப்ப நம்ம சொல்றாங்க, ஒரு சோல் பேஷண்ட், இந்த சோல் எப்படி ஆச்சு, ஒருத்தர் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க தனியா பேசுறாங்களா சோலோட பேசுறாங்களான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. இதையெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ இப்ப என்கிட்ட சோல் வந்தாதானே எனக்கு அந்த அனுபவம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணும். இவங்க இப்படி இருந்தாங்கன்னா இப்படி நடக்கும் போல் இருக்கு, ஒரு சோல் இப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறத நான் அவங்களுடைய அனுபவத்தில் இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கணும். அதுதான் மற்றவர்கள் அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இதுல எல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம், அது எப்படி எப்பதான் இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்னு.
ஒண்ணுமே வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதா, சிவா சாரோட பழைய வீடியோஸ் போட்டு 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 பாருங்க. டெஸ்டிமோனியல் இருக்கு, ஆன் த ஸ்பாட் ஹீலிங் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஓ இப்படி இருந்தா இந்த மாதிரி வருமா, இப்படி இருந்தா இந்த மாதிரி வருமாங்கிறத நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஹீலிங் ஆகட்டும் இல்ல எதுவாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம அதுல இருந்து நம்ம யூடியூப் மூலமாக கத்துக்கலாம். இன்னைக்கும் பழைய விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா சார் கிளாஸ் எடுத்துதான் நமக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சார் கிடைக்கவும் மாட்டார், நம்ம கத்துக்கவும் முடியாது. யூடியூப்ல வீடியோ இருக்கு, 7000 வீடியோ 8000, அது நாள் ஆக ஆக ஆயிரக்கணக்கில் தான் ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹீலிங்கும் ஆன் த ஸ்பாட் ஹீலிங்கும் டெஸ்டிமோனியலும் ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. அங்க இருந்து நீங்க வீடியோவை எடுத்து ஃப்ரீ டைம்ல எடுத்து போட்டு கேட்கலாம். இன்னைக்கு காலையில சிங்கப்பூர்ல இருந்து காலையில கிளாஸ் ஒரு 3 hours இருந்தது, ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஒரு 3 hours இருந்தது. பேசிக் கிளாஸ் எடுத்தார். இந்த பேசிக் கிளாஸ்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஆன் பண்ணினா இந்த யூடியூப் வீடியோல இருந்து இப்ப நீங்க புதுசா 2-3 மேடம் சொன்னாங்க, புதுசா நாங்க இன்னைக்குதான் ஜாயின் பண்றோம், இந்த வீடியோவை இன்னைக்கு பார்த்து கத்துக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு அவ்வளவு விஷயங்களை அவங்க சொல்லி இருக்காங்க. இது அந்த நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சக்தி கோல் இருக்கு இல்லைங்களா, இந்த சக்தி கோல் ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி அப்படின்னா நிறைய பேர் கேக்குறாங்க, என்னங்க மன்னிப்பு கேட்கறது சாதாரண விஷயம் தானே, ஓப்பனா போல எல்லாம் சொல்றாங்கல்ல, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இவ்வளவுதானே, அதே தானே, இது என்ன தனியா என்ன இருக்கு அப்படின்னு. அதேதான். ஆனா இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நான் யார நினைச்சு பேசுறேனோ அந்த ஆன்மாவோட என்ன இது கனெக்ட் பண்ணுது. இந்த சதுரமான இந்த வடிவம் போரோபுதூரின் சின்னம், இது வந்து நம்மள கடவுளோட இணைக்குது, ஆன்மாவோட இணைக்குது, நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது, ஹீல் பண்ண முடியுது, நம்மளுடைய கர்மாவை சமநிலைப்படுத்துவதற்கு இது உபயோகமாகுது. எல்லாருமே வந்து கடவுளை அடையணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு அந்த போரோபுதூர் மான்யூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அத வந்து யாரோ ஒருத்தர் கட்டியிருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஆன்மீகவாதியாகத்தானே இருந்திருக்கணும். சரி மக்களுக்கு நான் பாடம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பப்ப சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிருந்தாருன்னா, இன்னைக்கு எத்தனையோ 1400 வருடங்கள் கழித்து அந்த இடத்துல சிவா சார் போய் அதை மறுபடியும் இங்க இருந்து ஹீலிங் எனர்ஜி இங்க இருந்து வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அந்த கட்டடம் இன்னைக்கு வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப அன்னைக்கே அவங்க யோசிச்சிருக்காங்க, இன்னைக்கு நம்ம ஹீல் பண்றதோட இவங்க சொல்லி கொடுத்துட்டு போனா இது அப்படியே இந்த மக்களோட இது முடிஞ்சு போயிரும். பட் இது நினைவு சின்னமாக இந்த இந்த இடத்துலயே இருந்து இத கட்டி வச்சா யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பார்க்கும்போது இதுல இருக்கிற ஹீலிங் எனர்ஜியை வச்சு ஹீல் பண்ணலான்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுல இருந்து வரும்னு அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னால கட்டின கட்டடத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம பலன் அடைஞ்சிட்டு இருக்கோம். அத வந்து பேண்ட் வழியாகவும் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோங்கிறதும் நம்ம அதான் சொல்ற காலத்துல நம்ம மறந்து போயிருச்சு. இருந்தாலும் இந்த மான்யூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இருக்கு. அந்த நினைவு சின்னத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இறைவனோட எப்படி இணையணும், எந்த மாதிரி புது 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 பாடங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு சார் கொடுத்திருக்காரு. இந்த சக்தி கோலை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாம் எவ்வளவு விளக்கமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது பாருங்க. அதனால எதுவுமே ஜஸ்ட் லைக் தட், பரவாயில்ல, டேக் இட் ஈஸி, பரவாயில்ல, ஒன்னும் பெரிய இது இல்லை அப்படிங்கிற மாதிரி எதையுமே உதாசீனப்படுத்தி தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு ஜனங்களை பாக்குறோம், எத்தனையோ விதமான மனுஷங்களை பாக்குறோம், அவங்கள பார்த்தோன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க கலர் எப்படி இருக்கு, இவங்க என்ன ஜாதி, இவங்க என்ன குலம், இந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் நம்ம ஒருத்தரை மதிப்பீடு பண்றோம். இவங்க படிச்சிருக்காங்களா, வேலையில இருக்காங்களா, பிசினஸ் பண்றாங்களா, நிறைய பணம் வச்சிருக்காங்களா, நமக்கு ஏதாவது இவங்க கிட்ட போனா ஆதாயம் கிடைக்குமா, இந்த மாதிரியாக ஒரு கணக்கு யாரையும் வச்சு பண்ணாம எல்லாருமே இறைவனுடைய அம்சம், தெய்வீக ஒளியின் அங்கிருந்து வந்த ஒளி துளிகள் தான். இவங்கள நம்ம எடை போடுறதோ இல்ல அதுல இருந்து நம்ம ஏதாவது விஷயங்களை கொண்டு வர்றதோ எப்பவுமே, இப்ப நம்ம சார் அடிக்கடி சொல்றாரு இல்லையா, காசிப் பேசுறது, மத்தவங்கள பத்தி பேசுறது, மத்தவங்கள பத்தின கருத்துக்களை சொல்றது, இது எல்லாமே நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, கர்மாவை சமநிலைப்படுத்தணும். அது இல்லாம நம்ம என்ன பண்றோம்னாக்கா அந்த கெட்ட கர்மாவை அதிகப்படுத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். இது நமக்கு தேவையா அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை யோசிச்சுக்கணும்.
நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கணும்னாக்கா மத்தவங்களை எடை போட வேணாம். இவங்க சரியா, இவங்க பண்றது தப்பு, இவங்க இப்படி பண்ணிருக்கலாம், அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். நமக்கு சிம்பிளா சார் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் மன்னிங்க. இந்த ஸ்டார்டிங்ல அந்த கமலா மேடம் கொஸ்டின் கேட்டாங்க, மன்னித்து மறந்து விட்டேன்ங்கிறதுக்கும் நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னு தொடங்கினாங்க. அங்க தொடங்கின கேள்வி எங்க வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த சின்ன கேள்விதான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அவ்வளவுல இருந்து அப்படியே வரிசையா வருது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம பிவிஹெச்ல மத்தவங்களை பத்தி பேசுறது, ஏன்னா நம்ம சார் திரும்ப டோன்ட் காசிப் அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்களை பத்தி பேசுறதோ மத்தவங்களை பத்தி எடை போடுறதோ நமக்கு அவசியம் இல்லாத வேலை. அதை மனசுக்குள்ள வச்சுப்போம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை பத்தி இப்ப பக்கத்துல இருக்காங்க, இவங்களை பத்தி பேசும்போது என்னோட டிவைன் கூட எனக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகுது. இந்த கனெக்ஷன் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் அவங்களையும் படைச்சிருக்காரு. அவங்கள கொண்டு வந்து இந்த இடத்துல படைச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 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 விஷயத்துக்காக அவர் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துதான் கடவுள் வச்சிருக்காரு. அப்ப கடவுள் ஏதோ ஒரு எண்ணத்துலதான் அதை வச்சிருக்காரு. இவங்களை நம்ம கமெண்ட் அடிக்கிறோம் பேசுறோம்னா கடவுளை கமெண்ட் அடிக்கிறோம், கடவுளை பத்தி பேசுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏதோ இப்போ ஒரு பக்கத்து வீட்டுல இருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டைய ஏதோ ஒரு கர்மாவை தீக்கிறதுக்காக தான் உன்னை பக்கத்து வீட்டுல அவங்கள வச்சிருக்கோம், நீ மன்னிப்பு கேட்டு அதை சமரசம் பண்ணி பேலன்ஸ் பண்ண பாரு அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காரு. இந்த அம்மா எப்பவுமே இப்படிதான் அந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்து எதையோ ஒண்ணு நம்ம வீட்டு வாசல்ல போட்டுரும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும், நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அவங்கள திட்டினோம்னா இன்டைரக்டா கடவுள் உங்களுக்கு கொடுத்த வேலையில நீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நான் அப்படி சொன்னேன்னா கடவுள் என்ன நினைப்பாரு, நான் உனக்கு இங்க கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அவங்களை கொண்டு வந்து பக்கத்து வீட்டுல வச்சிருக்கேன், நீ அதை பேலன்ஸ் பண்றதை விட்டு நீ அவங்களை திட்டிக்கிட்டே இருந்தேன்னா எப்பதான் நீ பேலன்ஸ் பண்ண போற அப்படின்னு கேட்க மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு எப்படி சொல்றது, எனக்கு நான் சொல்றது கரெக்டா சொல்றேனான்னு தெரியல. பட் இது கரெக்ட். இந்த மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கோமா நம்ம? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு கமர்ஷியல் வேர்ல்டு தான். இத நீங்க ஃபர்கிவ்னஸ் படிங்க, இத தப்பு சொல்லாதீங்க அப்படின்னா இது எதுக்கு நான் படிக்கணும், எனக்கு எதுக்கு இது அப்படின்னு. ஃபர்கிவ்னஸ் படிக்கிறது அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக இல்ல, நான் அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் படிக்கிறேன். என்னன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நான் ஒரு ஃபர்கிவ்னஸ் படிக்கிறேன். படிச்ச உடனே என் மனசு லேஸ் ஆயிருச்சு. லேஸ் ஆகும் போது நான் அந்த பாட்டுல சொல்ற மாதிரி நான் மன்னிக்கிறேன் பறக்கிறேன் தான், பறக்க தொடங்கிடுறேன். ஏன்னா என் மனசுல வெயிட் இல்லை. போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லைங்க, ஒரு டம்ளர் தண்ணி தான் பெரிய வெயிட் இருக்குமா? இப்ப இந்த பாட்டில்ல தண்ணி இருக்கு, இதை நான் 24 ஹவர்ஸும் இப்படியே கையில புடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் என்னால் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1 மணி நேரம், ஐயோ எப்படா அதை கீழே அடப்பா இதே எதுக்கு தூக்கிட்டு அப்படின்னு நம்ம தண்ணி எப்படி அந்த கீழே வைக்கிற மாதிரி பெரிய வெயிட் கிடையாது, தாராளமா நம்ம வச்சுக்கலாம். ஆனா நம்மளால இது எதுக்கு இதை தூக்கிட்டு இருக்கணும், இது நமக்கு தேவையா அப்படின்னு கீழே வைக்கும் போது ஒரு கையில அபாடான்னு ஒரு ரிலீஃப் கிடைக்குது இல்லையா? இதே ரிலீஃப் தான் மத்தவங்களை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, அவங்கள மைண்ட்ல இருந்து தூக்கி வெளியில போடும்போது நம்ம மனசு லேஸ் ஆகுது, பறக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா உடம்பு லேஸ் ஆகும் போது உண்மையிலுமே வெயிட் கம்மியாகும் போது, உடல்ல வெயிட் கம்மியாகும் போது நடக்கிறதோ உட்கார்றதோ சிரிக்கிறதோ உங்க வேலையை செய்யறதோ எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. அந்த அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இப்ப இதே பிரச்சனை இப்ப பக்கத்து வீடுன்னே வச்சுக்கோமே, அவங்க அவங்க வீட்டு குப்பையெல்லாம் என் வீட்டுக்கு முன்னாடி போட்டாங்க. எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு, ஐயோ இப்பதானே நான் எல்லாம் கிளீன் பண்ணேன், மறுபடியும் குணம் போட்டாங்களே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். இப்ப நான் என்ன பண்ணலாம், இங்க இருந்து குப்பையை கொண்டு அங்க போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தானே, அங்க போட்டுடலாம். அப்போ எனக்கு அடைந்த இந்த வேதனை அவங்களுக்கு வருமா இல்லையா? இதே வேதனை அங்கேயும் இருக்குமா இல்லையா? இந்த வேதனைய இது உதாரணத்துக்காக நான் குப்பைன்னு சொன்னேன், ஏன்னா எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு இதா இருக்குங்கிறதுக்காக. இதே மாதிரி நான் அவங்களால இந்த வேதனையை நான் அடைஞ்சேன், இந்த வேதனையை நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல முதல்ல கவனமா இருக்கணும்.
இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயம் கடுகு அளவுக்கு தான் சின்ன நல்லதா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அது எவ்வளவு செஞ்சிருந்தாலும், அத வந்து ஒரு நிமிஷம் கூட நான் மறக்காம இருக்கணும். அன்னைக்கே அவங்க செஞ்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து எனக்கு செஞ்ச அந்த உதவியினால, நான் இன்னைக்கு வந்து நிம்மதியா இருக்கேன். நான் நல்ல விஷயத்துல போறேன் அப்படிங்கிறத அந்த அவங்க மேல அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த நன்மைய பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய தேவையில்லாத செயல்கள செஞ்சு என்ன ரொம்ப மனசு கஷ்டம் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்குவதற்கு அன்னைக்கு அவங்க செஞ்சாங்கல்ல, பரவால்ல இன்னைக்கு ஏதோ பண்றாங்க, அன்னைக்கு நல்லது பண்ணாங்கல்ல, அத நெனச்சுக்கிட்டு இதையெல்லாம் நம்ம மறக்க முடியும். நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நெறைய பேர் கேட்பாங்க. "ஐய்யய்யோ! இந்த ஆள் கூட என்னால வாழவே முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணவனும் சொல்லுவாங்க, மனைவியும் சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் 10 வருஷம் வாழ்ந்துட்டீங்கல்ல. ஒரு நல்லது கூடவா அவர் உங்களுக்கு செய்யல? அது மாரி அந்த அம்மா ஒரு நல்லது கூடவா உங்களுக்கு செய்யல? உங்களுக்காக அன்ப குடுத்திருப்பாங்க. குழந்தை பெத்திருக்கீங்க. குழந்தைய வளர்த்தறக்கு 2 பேருமா சேர்ந்து எல்லாம் வந்திருக்கீங்க. இவ்வளவு 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம். அந்த நல்ல கணங்களை எல்லாம் சிந்திச்சு பாருங்களேன். அதையெல்லாம் யோசிக்க யோசிக்க என்ன ஆகும்னா, இன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்டா சரி பரவாயில்ல மன்னிச்சிரும். அதாவது நீங்க புக் எடுத்துதான் கேட்கணுங்கிற உங்க மனசுக்குள்ள இருந்து அந்த வெறுப்பையும் அந்த கோபத்தையும் மன்னிப்பின் மூலமாக மாத்திட்டா நம்ம எவ்வளவு ரிலீவ் ஆவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காரணம் என்ன ஏதோ ஒரு தெய்வீக திட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த தெய்வீக திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அந்த அதாவது நம்மளுடைய அந்த டிவைன் பிளான் அடிக்கடி டிவைன் பிளான் அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் வே தான். அதுல வந்து டவுட்டே கிடையாது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா அப்படிங்க ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அதனால இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம மைண்ட கொண்டு வந்து கிளியர் பண்ணிக்கணும். நமக்கு வந்து நிறைய சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்கு. இப்ப எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சொன்னீங்க. சமாளிக்கவே முடியல. அந்த மேடம் சொன்னாங்க, அவரு ஒய்ஃப்னால அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அப்ப ஏதோ சொல்லும் போது அமைதியாகிறாங்க. மறுபடியும் அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுபடியும் திட்டுறாங்க அப்படின்னும் போது, இதுக்கு நான் அப்ப என்ன சொன்னேன்னா, ஒரு பிவிஹெச் வழியாக மன்னிப்பு கேளுங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல ஹீலிங் தேவையோ ஹீலிங்க கொடுங்க. அந்த மாதிரி ஹீலிங் குடுக்க 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 என்ன ஆகுதுன்னா, அவங்க பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றது ஈஸியா இருக்கும். இப்போ நான் அப்பவே சொன்னேன். ஒரு ஒரு சோல் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா இம்மீடியட்டா கிளியர் பண்ணிட்டா ரெடி ஆயிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனா சில பிரச்சனைகள் உடனடியாக தீருமானா நிறைய ஹீலிங் தேவையா இருக்கும். இந்த ஹீலிங்கை நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிளியரா பண்ணிட்டு போறதுக்கும் நம்ம எப்பவுமே டிவைனோட கனெக்டடா இருப்போம். டிவைனோட கனெக்டட்னாக்கா பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க. மன்னிப்பு அறிக்கைகளை படிங்க. சார் லைவ்ல வர்றாரா, சார் கூட இணைஞ்சிருங்க. கேலண்டர் வழியா சார் பிளெஸிங் கொடுக்குறாரா, அந்த பிளெஸிங்கோட இருக்கும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டைரக்டா அந்த டிவைனோடைய கனெக்ட் ஆகிருக்கும். அதுல வந்து ஐயோ இப்படி ஆனா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயப்படாம நல்லதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம தாண்டிட்டு போனா நல்லா இருப்போம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப எத்தனை ஊர்கள்ல மெட்ரோ ட்ரெயினுக்காக பாதையை தோண்டி குழிய நோண்டி பிரிட்ஜை கட்டி அந்த வழியா ஒரு வண்டி கூட போக முடியாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி டிராபிக் ஜாம் ஆகி எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா போட்டு முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சு இந்த ட்ரெயின் ஓடும் போது அப்படி நினைச்சதுக்குள்ள ஏசி வண்டியில ஏறுனா டிராபிக் எந்த பிரச்சனையும் இல்லாம டக்குன்னு ஏர்போர்ட் போகணுமா, ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா நினைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல உயின்னு கொண்டு வந்து விட்டுருது இல்லையா? அந்த கஷ்டத்தை நம்ம தாண்டி வந்ததுனால இன்னைக்கு நம்ம சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். அதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. ஐயோ இது வேணாம்ப்பா, என்னால இந்த கஷ்டம் எல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத முதல்ல மறந்துட்டு, ஓகே கஷ்டங்கள் இருக்கும், நாளைக்கு கிடைக்க போற ஒரு நல்ல விஷயத்துக்காக இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம யாருக்கிட்டையாவது பேசும்போது நல்ல வார்த்தைகள், நல்ல இன்சொல், இன்முகம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இரக்கம், கருணை, தொண்டு, ஈகை, இன்சொல் நிறைய இருக்கு. ஏதோ நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். இதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட அன்பா இருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளதான் முதல்ல, வேற எங்கேயும் வெளியில வேணாம், வீட்டுக்குள்ளேயே
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது, சண்டை வருது அப்படிங்கும் போதே நம்ம வந்து எப்படி அத சரி பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி சிரிச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு பேசி, இல்ல அவங்க சொல்லும் போதும் உங்க மேலேயே உங்களை திட்டினா கூட என் மேலேயே அது படலைங்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோட இருந்தீங்கன்னா, அடுத்த வார்த்தையை அவங்களுக்கு பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, புத்தரை பத்தி சொல்லும்போது, புத்தர் ஒரு ஊர் ஒவ்வொரு ஊரா அவரு அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு தட்டு நிறைய பலகாரம், பழங்கள், உணவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வரவேற்று கொடுக்குறாங்க. இவரும் இவரோட சீடர்களுமா போறாங்க. அவர் சொல்றாரு, எங்களுக்கு இது எல்லாம் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு தேவையானது எங்ககிட்ட இருக்கு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே வாங்காம அவங்க திரும்பி வராங்க. அடுத்த ஊருக்கு போறாங்க. அடுத்த ஊர்ல இருக்கவங்க, உன்னாலதான் பெரிய பிரச்சனை, நீ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி குடும்ப இந்த வீடுகளுக்குள்ள பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்க, நீ இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, மூஞ்சியில துப்புற அளவுக்கு எல்லாம் திட்டுறாங்க. நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. கூட இருக்கிற சிஷ்யர்கள் புத்தர்கிட்ட கேக்குறாங்க, இவ்வளவு திட்டுறாங்களே, நீங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா வர்றீங்களே, என்ன என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் புத்தர் சொல்றார், போன ஊர்ல எவ்வளவு வந்து பலகாரம், பழம், உணவு எல்லாத்தையும் கொடுத்தாங்க இல்லையா, அப்ப நம்ம என்ன பண்ணோம், வாங்கல, நம்ம வேண்டான்ட்டு வந்துட்டோம். சோ அவங்களே வச்சுக்கிட்டாங்க, வேற வழியில அவங்க திருப்பி எடுத்துட்டு போனாங்க. இப்ப இந்த ஊர்ல வந்தோம், எல்லாரும் திட்டுறாங்க, திட்டினோம், என்ன பண்றோம், நம்ம வாங்கல, அவங்கதான் திருப்பி எடுத்துட்டு போனோம், நமக்கு இல்லையே அது. சோ அது எதுவா இருந்தாலும், நல்லது கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு தான், கெட்டது கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு தான். வாங்கறதும் வாங்காததும் உங்க கையில இருக்கு. சோ வீட்டுக்குள்ள ஒரு சண்டைன்னு வந்ததுன்னா, கணவர் திட்டுறாரு, இல்ல மனைவி கணவரை திட்டுறாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு திட்டுறாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். 2 தடவை சொல்லுவாங்க, 3 தலைக்கு எத்தனை சொன்னாலும் ஏறவே ஏறாது. இந்த கத்துன்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு, என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க திட்ட மாட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த 2 பக்கமும், அதாவது சண்டைங்கும் போது இப்படி இழுப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இழுக்கும் போதுதான் நீயா நானான்னு வரும். இப்படி விட்டுட்டோம்னா என்னதான் கொக்கிய போட்டாலும் இழுக்க முடியாது, இழுக்கவே முடியாது, இது இப்படிதான் நிக்கும், வேற வழியே இல்லை. அதனாலதான் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போதோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேடம் சொன்னீங்களே அந்த கிளாஸ் தொடங்கும் போது, யார வந்து நம்ம இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கு, நல்ல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல ஆன்மாக்கள், இந்த தேவையில்லாம மோசமான ஆன்மாக்கள் வந்தா இந்த நல்ல ஆன்மாக்கள் அவங்களை எல்லாம் திருத்தும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நமக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்கிற ஆன்மீக, அதாவது நேச்சர் பீயிங்ஸ் சொல்றோம், இயற்கை உயிர்கள்னு சொல்றோம், ஹீலிங் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்றோம், ஹையர் பீயிங்ஸ்ன்னு சொல்றோம், ஆன்மீக வழிகாட்டிகள், உதவியாளர்கள், ஆசிரியர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு, சுப்ரீம் காட், டிவைன் ஃபாதர், டிவைன் மதர், டு மை ஹையர் சோல், டு மை ஆல் த ஹீலிங் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், ஹெல்பர்ஸ், டீச்சர்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர்கள், நீங்க கேட்கணும், கேட்கும் போது வருவாங்க, எனக்கு வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றதுங்கிறது எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லுவோம். காமிக்கும் போது அவங்க வருவாங்க, நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும், எளிமையாக அதை கையாள முடியும். இத வந்து நீங்க கேட்கலாம், தாராளமாக கேட்கும் போதுதான், இப்போ இந்த மாதிரி கேட்கும் போது உங்களுடைய கர்மாவை சரிநிலை செய்ய அவங்க நமக்கு உதவியாக இருக்காங்க. இத மறக்கவே வேண்டாம். இது என்ன அப்படின்றதுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க தாராளமாக அவங்க கிட்ட கேட்கணும், இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கேட்டு நீங்க வரும்போதுதான் உங்க கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க. இந்த மாதிரி கர்மாவை பேலன்ஸ் பண்ண உதவி கிடைக்கும் போது, நம்ம சார் சொல்றாரு இல்லைங்களா, தொடர்ந்து ஏணியில ஏறிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏணியில ஏறுற முயற்சியில தயவு செஞ்சு பின் வாங்கிடாதீங்க, இல்ல நின்னா கூட பரவாயில்ல, அதே இடத்துல நின்னுங்க, இறங்கிடாதீங்க. இறங்கிட்டா தடன்னு வந்துரும். இப்ப ஏணியில ஏறிட்டுதான் இருந்தேன், ஒரு சிச்சுவேஷன் நான் இறங்கிட்டேன் போது, அடுத்த பிறவி இன்னைக்கு இருக்கிறத விட மோசமான ஒரு நிலைமைக்கு அடுத்த பிறவி நமக்கு வந்து சேரும். அது தேவையா அப்படின்னு மட்டும் இன்னைக்கே சிந்திக்கணும். இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இந்த சாரதோ சொன்னாரு, ஏணியில ஏறுங்க, முன்னேறுங்க, இதையும் பார்க்காதீங்க, எதையும் எதுவும் கொண்டு வராதீங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு எல்லாம்
எல்லாம் சொல்றாங்க, ஆனா என்னால முடியலையே, அன்னைக்கு நடந்த விஷயம் என் மனசுக்குள்ள இருந்து போக மாட்டேங்குதே, அன்னைக்கு அப்பா கத்துனாரு, அம்மா கத்துனாங்க, அண்ணன் திட்டினா, இந்த பக்கம் இருந்து அண்ணனோட வைஃப் வந்து கத்துனாங்க, செருப்பெல்லாம் எடுத்து காமிச்சு திட்டினாங்க, இதெல்லாம் அப்படியே முன்னாடி அப்படியே சினிமா மாதிரி மறுபடியும் வந்துட்டு போகுதே, நான் எப்படி இதுல இருந்து தப்பிப்பேன் அப்படின்னா, கையில வேண்ட் எடுத்துக்கோங்க. பிவிஹெச் நமக்கு வழி காமிக்குது. இதெல்லாம் இருக்கு. இந்த கடந்த காலத்துல நடந்த விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறேன். இது எல்லாம் என்னோட மென்டல் பாடியிலயும் எமோஷனல் பாடியிலயும் நின்னு என்னை தொந்தரவு பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்களை நான் ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் இந்த நினைவுகள் எனக்குள்ள ஒட்டி இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டு பக்கத்துல வச்சு burn and blaze away all my negative emotions, negative mental belongings அப்படின்னு சொல்லி போட்டு சுத்த என்னப்பா இப்படி வாழ்ந்த ஹெவி ஆகுது, யாருக்கோ ஹீலிங் போகுது போல் இருக்கு. இது மாதிரி நம்ம பண்ண 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 நீங்க தனியா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பரோ இல்ல ஸ்பிரிச்சுவல் டீச்சரோ ஸ்பிரிச்சுவல் லீடரோ தேவையானா 100% வேண்டாம். உங்களை வழி காமிக்கிறது உங்களுடைய ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்மாவை கைடன்ஸா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க, எப்ப வந்து எது மனம் சொல்லுது எது ஆன்மா சொல்லுதுன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு ரெண்டுக்கும் எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஆன்மா சொல்ற விஷயங்கள் உங்களுடைய பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும், உங்க மனதுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கும். ஆனா ஆன்மா சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க அதை கையில எடுத்துட்டு நீங்க போகும்போது அதிகமான துன்பங்கள் வரும், அதிகமான பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உங்க கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு உங்க ஆன்மாதான் உங்களை கைட் பண்ணும். ஸோ மனம் சொல்றதை தாண்டி ஆன்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்த விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியும். இதுக்கு வந்து நமக்கு துணையாக இருப்பது நம்மளுடைய பிவிஹெச் பாடங்கள், புத்தகங்கள், சக்தி கோல், கேலண்டர், சாரோட பிளெஸ்ஸிங். இதுல வந்து விடாம நீங்க என்ன எப்ப பாரு நீங்க பிளெஸ்ஸிங் படிங்க, இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நிறைய பேர் இதுவும் 24 hours இதுல உட்கார முடியுமா? உட்காரவே வேண்டாம். 5 நிமிஷம் காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் ஃபுல்லா வந்துட்டீங்கன்னா, ஏன்னா காலையில தொடங்குறீங்க, ஃபுல் டே கண்டினியூ பண்றீங்க, உங்களுக்கு வந்து முழுசா உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த டே அப்படியே கவனமா எல்லாத்தையும் எந்த வித தப்பும் இல்லாம கொண்டு போக முடியுது. சாயங்காலம் ஆகும்போது நைட்ல காலையில நம்மையும் அறியாம ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டு அந்த நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீக்கும் போது மீண்டும் அமைதியான உறக்கம், கர்மா பேலன்சிங்கும் நடக்குது. மறுபடியும் அடுத்த நாள் இதை தாண்டி இதுக்கு மேல ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தொடர்ந்து நம்ம ஹீலிங் மூலமாகவும் அறிக்கைகள் படிப்பதன் மூலமாகவும் நம்ம தொடர்ந்து செய்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அமைதியான நிலையும் ஒரு அதாவது இந்த சக்கரா இருக்கு இல்லைங்களா, சக்கராவோட தன்மைகளும் எல்லாமே நமக்கு இசைவாக நம்ம கூடவே டிராவல் பண்றதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அமைதி அப்படிங்கிறத எனக்கு எப்படி சொல்றதுன்னு கரெக்டா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பாடா எனக்கு நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, இந்த நிலை எப்பவுமே நீடிச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் உடனே, ஐயோ போர் அடிக்குதே, சினிமாக்கு போலாமா, பக்கத்து வீட்டுல யாராவது இருக்காங்களா அவங்களை கூப்பிட்டு பேசலாமா, இல்ல ஏதாவது சீரியல் இருக்கா பாக்கலாமா அப்படின்னு உள்ள இறங்குறோம் பாருங்க. சோ அந்த இடத்துல இருந்து நீங்க டீவியேட் ஆகுறீங்கிறத அப்பவே புரிஞ்சுக்கலாம். அந்த அமைதி நிலையை தக்க வைக்க தேவையில்லாத விஷயங்களை தேடி போறோம் இல்லைங்களா, அது போகாம நிக்க வைக்க உங்களால முடியும் அப்படின்னா அதுதான் அந்த அந்த பாயிண்ட், நடுவுல இருக்கிற பாயிண்ட். இங்கேயே இந்த இடத்துலயே இருந்து இந்த பாயிண்ட்லயே நிக்கணும்னா இந்த பக்கம் வராம இருக்கணும். போர் அடிக்குதுங்கிற வார்த்தை நம்ம கிட்ட வராம இருக்கும். நமக்கு என்ன டைம் இருக்கு, இந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இல்ல இதுல வேற ஏதாவது என்னால பண்ண முடியுமா, இல்ல எதுக்காவது தேவை, யாருக்காவது ஹீலிங் தேவையா இருக்கலாம், சரி ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு செய்யறோமா, அந்த மாதிரி நம்மை நாமே மாற்றிக்கொண்டு அந்த அதாவது நம்மளே எப்படி வாழணும் நம்ம ஒரு வரைமுறையை செட் பண்ணிட்டு
நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் அமைதியான நிலை. என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கமும் நடக்குது, கர்மாவும் பேலன்ஸ் ஆகுது, அமைதியாக போறோம். அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா அந்த ஏணியில ஏறணும் இல்லையா? அந்த ஏணியில ஏறுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஏணியா ஏறிக்கிட்டு இருக்கும். இத தொடர்ந்து செய்துட்டு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். நம்ம வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறோமா, படிக்க வைக்கிறோமா, கல்யாணம் பண்றோமா, இந்த மாதிரி டார்கெட் அவசியம் தேவை இல்லவே இல்லைன்னு இது தேவை. இதையும் கடந்து உங்களுடைய நேரத்துல ஒரு கொஞ்ச நேரமாவது மத்தவங்களுக்கு உதவுறது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த பிறவி நல்லா இருக்கும். ஏன்னா ஏணியில தொடர்ந்து ஏறுங்க. நீங்க ஆர்ட் ஆஃப் டையிங் கிளாஸ் கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா அவ்வளவு நிறைய விஷயங்களை அவர் சார் சொல்லுவாரு. அதுல இருந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நமக்கு பாடங்கள் கிடைக்கும். அந்த பாடங்கள் தான் நம்மள நல்ல வழிக்கு கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறத மறந்துடாம நம்ம அதுல கவனமா இருப்போம். மேடம் என்னமோ பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியவே வேண்டாம், ரொம்ப சந்தோஷம். அஃபர்மேஷன் படிக்கிறீங்களா, வேண்ட வச்சு ஹீல் பண்றீங்களா, போதும். இது ரெண்டும் மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஏன்னா இவ்வளவு சிம்பிள் வேற எங்கேயுமே இல்லை. நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும், 108 தடவை சொல்லணும், காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், அது இப்படி குளிக்கணும், இங்க எப்படி உட்காரணும், இப்படி கிழக்க பார்த்து உட்காரணும், இதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்க வேணா உட்காருங்க, அஃபர்மேஷன் படிங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேளுங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். உங்க ஆன்மா வழியில போகும்போது தனியாக ஒரு ஆன்மீக தலைவர்னு உங்களுக்கு தேவையில்லை. உங்க ஆன்மாதான் உங்க ஆன்மீக தலைவர். உங்களை கரெக்டான வழியில கூட்டிட்டு போவாங்க. கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். பேலன்சிங் கரெக்டா நடக்குதாங்கிறத மட்டும் நம்ம கவனமாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு நிமிஷமும், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். மதம்ங்கிறது ரொம்ப சிம்பிள், ஈஸியா என்ன சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். விளக்கேத்தணும், சாமி கும்பிடணும், கற்பூரம் ஏத்தணும், மாலை போடணும், கும்பிட்டுட்டு உங்க இஷ்டம், இது முடிச்சுட்டு இங்க என்ன வேணா நீங்க பண்ணிட்டு போலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு செடி வச்சா கூட அந்த செடி முழுமையாக வளரும் வரை நீங்க கூடவே இருக்கணும். அது மாதிரிதான் ஆன்மீகம். நமக்குள்ள ஆன்மீகம் வரணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் அதை மறந்துடாம அதையே புடிச்சிட்டு போயிட்டு இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அவங்க சொன்னாங்க, அவங்களாலதான் அப்படின்னு எங்கேயாவது சின்னதா மைண்டுக்குள்ள ஒரு சின்ன டீவியேஷன் வந்துருச்சுன்னா எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க இல்லையா, குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு தொட்டிக்குள்ள தண்ணி ஊத்த வரும்போது குடத்தை போட்டு உடைச்சாங்கன்னு, அந்த மாதிரி ஆயிடும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பாதையில முன்னேறுவோம், போவோம். நன்றி, வணக்கம்.